Hi friends, welcome to our YouTube channel Water Chemistry. நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்னதாக செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்னோட பேர் எஸ் ராஜராஜன். நான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளானில் 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த சேனலை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் இந்த 8 வருஷத்தில் கற்றுக்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஒரு நாலேஜாக ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். அதனால தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளானில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சேனலாக இருக்கும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் அல்கலினிட்டி இன் வாட்டர் சாம்பிள். அல்கலினிட்டினா என்ன, அல்கலினிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Alkalinity is measure of the amount of carbonate and bicarbonate and hydroxide ion present in the water. ஒன்றும் இல்லைங்க, வாட்டரில் கார்பனேட், பைகார்பனேட், ஹைட்ராக்சைடு அயான் இதெல்லாம் ப்ரெசண்டாக இருந்ததுன்னா அதை தான் அல்கலினிட்டின்னு சொல்லுவாங்க. அல்கலினிட்டியில் 2 டைப் இருக்குது. ஒன்று பி அல்கலினிட்டி, இன்னொன்று எம் அல்கலினிட்டி. அதை டோட்டல் அல்கலினிட்டின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வாட்டர் சாம்பிளை டைட்ரேஷன் பண்ணணும் வித் சல்ஃபரிக் ஆசிடோட யூஸிங் Phenolphthalein அண்ட் Methyl Orange இண்டிகேட்டரோட. இப்போ வாட்டர் சாம்பிளில் Phenolphthalein இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது பிங்க் கலர் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ஆச்சுன்னா அந்த வாட்டர் சாம்பிளில் கார்பனேட் அயான், ஹைட்ராக்சைடு அயான் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த வாட்டர் சாம்பிளை சல்ஃபரிக் ஆசிடோட டைட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கிற கார்பனேட் அயான் பைகார்பனேட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ உங்களுக்கு பிங்க் கலர் டு கலர்லெஸ்ஸாக உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் வித் கார்பனேட் அயான் ஃபார்மேஷன் ஆஃப் பைகார்பனேட் ப்ளஸ் சல்ஃபேட் அயான். இப்போ அதே வாட்டர் சாம்பிளில் நீங்கள் மெத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் அப்பியர் ஆகும். அதை திரும்ப சல்ஃபரிக் ஆசிடோட டைட்ரேஷன் பண்ணிங்கன்னா இப்போ அந்த வாட்டரில் இருக்க ஒரிஜினலாக இருக்கிற பைகார்பனேட் அயானும், இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் கார்பனேட் அயான் பைகார்பனேட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா, அந்த கார்பனேட் அயானும் பைகார்பனேட் அயானும் உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆகும்னா வாட்டராகவும் ப்ளஸ் CO2 ஆகவும் சேஞ்ச் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஃபைனல் எண்ட் பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா ரெட்டிஷ் ஆரஞ்ச், அப்படி இல்லைன்னா பிங்க் கலர் கிடைக்கும். இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, பைகார்பனேட் அயான் ரியாக்ட் வித் சல்ஃபரிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் CO2 ப்ளஸ் சல்ஃபேட் அயான். ஓகே, இந்த மெத்தடு ரா வாட்டரில் செக் பண்ணுறதுக்கு, கூலிங் வாட்டரை செக் பண்ணுறதுக்கு, எஃப்ளூயன்ட் வாட்டரை செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க. அல்கலினிட்டி யூனிட் பார்த்தீங்கன்னா ppm, அப்படி இல்லைன்னா மில்லிகிராம் பர் லிட்டரில் எழுதுவாங்க. ஓகே, என்னென்ன apparatus அண்ட் reagent ரெக்கார்டுனா, ஃபஸ்ட்டு apparatus 50 ml ஆஃப் பியூரட் ஒன்று வேணும், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வேணும், மெஷரிங் சிலிண்டர் ஒன்று வேணும். இப்போ ரியேஜெண்ட் என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சல்ஃபரிக் ஆசிட் நம்ம 0.02 நார்மாலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 0.5 நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ 40 ml ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடை 500 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டரில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கூல் பண்ணி எகெயின் நீங்கள் 1000 ml அதை மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ இந்த 0.5 நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து 0.2 நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் எப்படி
ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா இந்த 0.5 நார்மாலிட்டி சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து 40 ml எடுத்து ஓகே நீங்கள் திரும்ப 1000 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரில் வந்து நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.02 நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டாவது ரியேஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர். dissolve 0.5 gram of methyl orange in 1000 ml of distilled water. இப்போ மூணாவது ரியேஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா phenolphthalein இண்டிகேட்டர். dissolve 5 gram of phenolphthalein in 500 ml of ethyl alcohol. அதுக்கப்புறமா 1000 mlக்கு மேக்கப் பண்ணணும். இப்போ ஷார்ட் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் XML ஆஃப் வாட்டர் சாம்பிள் வந்து நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க. அதில் 2 to 3 ட்ராப் ஆஃப் phenolphthalein இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் வந்து அப்பியர் ஆகும். பிங்க் கலர் அப்பியர் ஆச்சுன்னா நீங்கள் சல்ஃபரிக் ஆசிடோட டைட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் கலர்லெஸ் கிடைக்கும். அப்போ பியூரட் ரீடிங் PML வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ அதிலே 2 to 3 ட்ராப் ஆஃப் மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் கிடைக்கும். திரும்பவும் அதை சல்ஃபரிக் ஆசிடோட டைட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் வந்து ரெட்டிஷ் ஆரஞ்ச் இல்லைன்னா பிங்க் கலர் வந்து கிடைக்கும். அப்போ வந்துட்டு பியூரட் ரீடிங் MML நோட் பண்ணிக்கணும். ஓகே, எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். இப்போ பிஹெச்சுக்கும் அல்கலைனிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி அல்கலைனிட்டி வந்து செக் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வாட்டரோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8.5. இப்போ நான் வந்து 8.5 பிஹெச் இப்போ 8.5 பிஹெச் உள்ள வாட்டரை வந்து நான் வந்து இங்கே வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து phenolphthalein இண்டிகேட்டர் ஆட் பண்ணி டைட்ரேஷன் பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு கலர்லெஸ்ஸாக எப்போ வரும்னா கலர்லெஸ் எண்ட் பாயிண்ட் வரும்ல, அப்போ வந்துட்டு அதோட பிஹெச் வந்து 8.3 இருக்கும். ஓகேவா, புரியுதுங்களா? இப்போ திரும்ப நான் வந்து மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டரை ஆட் பண்ணி திரும்ப நான் வந்து சல்ஃபரிக் ஆசிடோட டைட்ரேஷன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு இந்த பைகார்பனேட் அயான் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகி ரெட்டிஷ் ஆரஞ்ச் பிங்க் கலர் கிடைக்குது பார்த்தீங்களா? அப்போ வந்துட்டு எனக்கு அந்த சொல்யூஷனோட பிஹெச் வந்து 4.3 இருக்கும். ஓகேவா, இந்த 4.3க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மினரல் அசிடிட்டி CO2 தான் இருக்கும். ஓகேவா, இப்போ எந்த வாட்டரோட பிஹெச் வந்து 10.2 விட அதிகமாக இருக்கோ உங்களுக்கு வந்து ஹைட்ராக்சைடு ஆல்கலினிட்டி வந்து அயான் வந்து அதில் அந்த வாட்டரில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ எஸ்டிமேஷன் ஆஃப் phenolphthalein ஆல்கலினிட்டி. இப்போ பியூரட் சொல்யூஷனில் என்ன எடுத்துக்க போகிறீங்க? 0.02 நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்துட்டு XML ஆஃப் வாட்டர் சாம்பிள். நீங்கள் வந்து 25 ml எடுத்துக்கலாம், இல்லைனா 50 ml எடுத்துக்கலாம், இல்லைனா 100 ml எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் சாம்பிள் எடுத்துக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதில் 2 to 3 ட்ராப் ஆஃப் phenolphthalein இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் என்ன கிடைக்கும்? பிங்க் கலர் டு கலர்லெஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவில்? ஃபஸ்ட்டு நான் வந்து phenolphthalein இண்டிகேட்டர் ஆட் பண்ணேன்னாக்கா எனக்கு வந்து பிங்க் கலர் கிடைக்குது. அதுக்கப்புறம் சல்ஃபரிக் ஆசிடோட டைட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கலர்லெஸ் சொல்யூஷன் வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ வேல்யூம் ஆஃப் H2SO4 கன்சியூம்டு அட் த எண்ட் பாயிண்ட். எனக்கு இந்த கலர்லெஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ சல்ஃபரிக் ஆசிட் கன்சியூம் ஆச்சுன்னா எனக்கு PML ஆச்சு. இப்போ நான் ஆல்ரெடி டைட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு என்ன பியூரட் ரீடிங் கிடைச்சதுன்னா 0.6 ml வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தது எஸ்டிமேஷன் ஆஃப் மெத்தில் ஆரஞ்சு ஆல்கலினிட்டி. ஓகேவா, அதுக்கும் பியூரட் சொல்யூஷன் வந்து சேம் 0.02 நார்மாலிட்டி ஆஃப் H2SO4 தான். கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் சேம் அதே வாட்டர் சாம்பிள் தான், அவ்வளோ குவான்டிட்டி தான். ப்ளஸ் 2 to 3 ட்ராப் ஆஃப் மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் வந்து yellow to ரெட்டிஷ் ஆரஞ்ச், அப்படி இல்லைன்னா பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ண உடனே உங்களுக்கு எல்லோ கலர் கிடைக்கும். ஆஃப்டர் டைட்ரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ வேல்யூம் ஆஃப் H2SO4 கன்சியூம்ட் அட் த எண்ட் பாயிண்ட்.
இந்த கலர் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ சல்ஃபரிக் ஆசிட் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து mml. ஓகே, இப்போ நான் எனக்கு வந்து கிடைச்ச பியூரட் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ml. ஓகே, இப்போ வாங்க கால்குலேஷனுக்கு போகலாம். இப்போ பி ஆல்கலினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூரட் ரீடிங் ப்ளஸ் 0.02 இன்ட்டு 50 இன்ட்டு 1000 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் சாம்பிள். இது தாங்க ஃபார்முலா. இப்போ பியூரட் ரீடிங் எனக்கு என்ன கிடைச்சது? பி ஆல்கலினிட்டிக்கு 0.6. இப்போ 0.6 இன்ட்டு 0.02 இன்ட்டு 50 இன்ட்டு 1000 டிவைடட் பை 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 12 mg/L ஆஃப் பி ஆல்கலினிட்டி வந்து கிடைக்கும். இப்போ அதே எம் ஆல்கலினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான், ஒன்லி பியூரட் ரீடிங் எனக்கு அங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 2.5 ml. அப்போ வந்துட்டு அந்த ரீடிங்கை வந்து இப்போ போட்டோன்னா வாட்டர் சாம்பிள் நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா 50-50, ரெண்டுத்துக்குமே 50-50 நான் வாட்டர் சாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 50 mg/L கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 0.02 அப்படின்னா என்னன்னா நார்மாலிட்டி ஆஃப் H2SO4. இந்த 50 அது வந்து என்னன்னா ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இந்த 1000 வந்து என்னன்னு கேட்கலாம் நீங்க. 1000 வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் சாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து எம்எல்ல வந்து இருக்குங்க. அந்த எம்எல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு லிட்டரா மாற்றணுங்க. அதனால தான் நம்ம இங்கே 1000 போட்டிருக்கோம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அயன் பிரசன்ட் இன் த வாட்டர் சாம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு பி ஆல்கலினிட்டி எம் ஆல்கலினிட்டி வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வாட்டரில் கார்பனேட் அயான் எவ்வளோ இருக்குது, பைகார்பனேட் அயான் எவ்வளோ இருக்குது, ஹைட்ராக்சைல் அயான் எவ்வளோ இருக்குன்னு தனித்தனியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த டேபிள். இப்போ ரிசல்ட் ஆஃப் ட்ரைட்ரேஷன். இப்போ பி ஆல்கலினிட்டி 0ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பி ஆல்கலினிட்டி வந்து 0. அப்போ எனக்கு என்னன்னா ஒன்லி பைகார்பனேட் ஆல்கலினிட்டி தான் இருக்கும். ஓகே, இப்போ பி ஆல்கலினிட்டி லெஸ் தென் half ஆஃப் டோட்டல் ஆல்கலினிட்டி. டோட்டல் ஆல்கலினிட்டினா எம் ஆல்கலினிட்டி. ஓகே, அந்த ரிசல்ட் கிடைச்சதுன்னா எனக்கு கார்பனேட் ஆல்கலினிட்டி இருக்கும், பைகார்பனேட் ஆல்கலினிட்டியும் இருக்கும். இப்போ P ஈக்குவல் டு half ஆஃப் டோட்டல் ஆல்கலினிட்டினா அந்த இது வந்ததுன்னா ஒன்லி கார்பனேட் ஆல்கலினிட்டி மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ P இஸ் கிரேட்டர் than half ஆஃப் டோட்டல் ஆல்கலினிட்டி கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஹைட்ராக்சைல் ஆல்கலினிட்டியும் கார்பனேட் ஆல்கலினிட்டியும் கிடைக்கும். ஓகே, இருக்கும். இப்போ P இஸ் ஈக்குவல் டு Tனா உங்களுக்கு வெறும் ஹைட்ராக்சைல் ஆல்கலினிட்டி மட்டும்தான் வாட்டரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.